அடுக்களை வாசம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ஆட்டு தலைக்கறியை பற்றி பார்க்கலாம். ஆட்டு தலைக்கறியில் உள்ள சத்துக்களும் ஆட்டு தலைக்கறியை எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். இது நான் ஒரு ஆட்டோட தலையை வாங்கிட்டு வந்து அதை கட் பண்ணி கடையிலேயே வாங்கிட்டு வந்தாச்சு. அதில் மூளை பகுதியை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டுடலாம். இது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், அதனால் இதை தனியாக எடுத்து தனியாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஆட்டோட தலை மற்ற பகுதியெல்லாம் வெட்டி கொடுத்ததை நல்லா வாஷ் பண்ணி 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அதில் நிறைய வழவழப்பு தன்மை இருக்கும், அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் நான் ஒரு மண் சட்டியில் எவ்வளோ தண்ணி தேவையோ நான் 3/4 பங்கு தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா தலைக்கறி வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும், அதனால் 3/4 பங்கு தண்ணியை வச்சுட்டு அந்த தண்ணி நல்லா கொஞ்சம் பாயில் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சூடு லைட்டாக சின்ன சின்ன பபிள்ஸாக வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் இந்த தலைக்கறியை அதில் சேர்த்துக்கலாம். இதில் நிறைய வழவழப்பு தன்மை இருக்கும், அதனால் குறைஞ்சது 3 தடவையாவது நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இதோட நாக்கு பகுதி இருக்கும், கண் பகுதி இருக்கும், அதெல்லாம் சேர்த்து தான் கட் பண்ணி கொடுப்பாங்க. எல்லாத்தையும் சேர்த்து குழம்புல போட்டு கொதிக்க வச்சிடலாம். எதையும் எடுத்துடணுங்கிற அவசியம் இல்லை. இந்த தலைக்கறியில் நிறைய சத்து இருக்குது. வாரம் ஒரு முறை இதை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. தண்ணி லைட்டாக பபுள்ஸ் லைட்டாக சின்ன சின்ன பபுள்ஸாக கீரைந்து மேலே வரும்ல, அப்போ இந்த தலைக்கறி வாஷ் பண்ணியிருக்கத அதில் சேர்த்துக்கிட்டேன். அதை போட்டுட்டு அதோட ஒரு துண்டு இஞ்சியையே நசுக்கி போடணும். ஏன்னா இது சீக்கிரமாக வேகாது. குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு 4 விசில் வச்சிங்கன்னா அது வெந்துடும். இது நல்ல பொருள். ஏன் குக்கரில் போட்டு அதை வேக வைப்பானேங்கிறதுக்காக நான் எப்போதுமே இது மாதிரி தான் செய்கிறது. ஏதாவது எமர்ஜென்சி அவசரம்னா மட்டும்தான் நான் குக்கர் யூஸ் பண்ணுவேன். இப்போ இதில் ஒரு துண்டு இஞ்சியை போட்டு நல்லா நசுக்கிட்டு அதை அந்த ஆட்டு இறைச்சியில் போட்டுடலாம். அப்போ தான் சீக்கிரம் வேகும். அது மட்டும் இல்லாமல் கொட்டாங்கச்சி இருக்குல்ல, தேங்காய் துருவி மிச்சம் இருக்கும், தேங்காய் துருவிட்டு இருக்கும்ல கொட்டாங்கச்சி, அதை நான் எப்போதுமே தூக்கி போட்டுற மாட்டேன். அந்த கொட்டாங்கச்சியில் என்ன பண்ணலான்னா பின்னாடி உள்ள தோல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா கத்தி வச்சு நல்லா சீவிட்டு இதை சுத்தம் செஞ்சுட்டு அதையும் அந்த ஆட்டு தலைக்கறியோடு சேர்த்து போட்டிங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் வேகணுமோ அவ்வளோ சீக்கிரம் கறி வெந்துடும். அதோட ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெயும் சேர்த்தேன். இது எல்லாமே சேர்த்து கொதிக்க வைக்கும்போது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கறி நல்லா வெந்துடும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இதில் கொட்டாங்கச்சி, அது மட்டும் இல்லாமல் இஞ்சி, ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய், இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட நீங்கள் என்ன சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொங்கி பொங்கி வரும், அதனால் பக்கத்துலேயே இருந்துட்டு ஒரு நார்மலாக பொங்கி வர ஸ்டேஜில் பக்கத்துலேயே இருந்துட்டு அதை சிம்மில் வச்சு அதுக்கப்புறமா அதை வேக விடுங்க. குக்கரில் பயன்படுத்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எப்போதும் போல் அது வெந்துடும். இப்போது மசாலாவுக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அடுப்பில் வாணலியை வச்சுட்டு வாணலியை சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் ஃபுல்லாக சோம்பு போட்டுக்கோங்க, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரியணும்னா அந்த சோம்போட ஸ்மெல் ஃப்ளேவர் வெளியில் வந்தோடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக வரணும்னு அவசியம் இல்லை. அந்த லைட்டாக அந்த சோம்போட ஸ்மெல்லு நமக்கு கிடைச்சோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த அரோமா நல்லாயிருக்கும். நல்லா பொரிஞ்சிடுச்சுன்னா எல்லாம் வேறு மாதிரி ஸ்மெல் வந்துடும் குழம்புல. அதனால் எல்லாமே பொரியறது அளவுக்கு வெயிட் பண்ண வேண்டாம். அடுப்பில் வச்சுட்டு அதை போட்டு கிண்டும்போது அந்த ஃப்ளேவர் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இதில் 1 டீஸ்பூன் மிளகு, இது கடைசியில் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். மிளகை பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. இது 2ம் வறுபட்டாலே போதும். இது ஃப்ளேவருக்காக தான். அதோட ஜீரகம்லாம் பச்சையாக செஞ்சால் அதுக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்கும், அதை பொரிச்சிட்டு செஞ்சால் அது இன்னொரு மருத்துவ குணம் இருக்கும். அந்தளவுக்கு அதோட ஃப்ளேவரும் இருக்கும். அதுக்காக தான் நான் வறுத்துக்கிறேன். அந்த ஸ்மெல் வந்துடுச்சு. இப்போ மிளகை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகை சேர்த்துட்டேன். அவ்வளவுதான். இது தனியாக ஆறட்டும். இன்னொரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வைங்க. இதிலே இருந்ததுன்னா ரொம்ப இன்னும் வறுபட்டுரும். இந்த சட்டி ரொம்ப அடிக்கனமானது. இப்போது கறி வெந்துக்கிட்டு இருக்கு. கறியோட தண்ணி கலர் நல்லா பால் மாதிரி மாறும். அந்த ஸ்டேஜில் பார்த்தா கறி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னும் இது வேகணும். அடிக்கடி இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் வெந்துருச்சா என்னன்னு. கறி வந்தோடனே அதோடய ஃப்ளேவரே தெரியும், அது காமிச்சு கொடுத்துரும் வெந்துருச்சுன்னு. இப்போ கலர் மாறி இருக்குது பாருங்கள். இப்போ செக் பண்ணி பாருங்கள். கறி வெந்துருச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை எடுத்துக்கலாம்.
இப்போ தலைக்கறியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குங்கிறத பார்க்கலாம். இது வந்து தலைக்கறி வந்து இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப இது நல்ல பலனை தருது. இதய வலியை குறைக்கிறதுக்கும் இதய கோளாறுகளை வந்து நீக்கிறதுக்கும் இது முக்கிய பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாமல் சருமம் நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா பாதுகாக்க உதவுது. இது வந்து சருமத்திற்கு இளமையையும் பளபளப்பும் கொடுக்கறதுக்கு உதவுது. அப்புறம் வந்து அடிக்கடி சளி பிடிக்கிற குழந்தைங்க, கபம், மார்பு புண்ணு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து கபத்தை நீக்கி மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய புண்களை குணப்படுத்துறதுக்கு இந்த தலைக்கறி ரொம்ப ரொம்ப உதவுது. நம்மளோட கிட்னி இருக்குல்ல, அந்த கிட்னியில் வந்து கிட்னியில் எதுக்கு உதவுதுன்னா, இந்த ஆட்டுக்கறியில் இருக்க மூளை இருக்குல்ல, மூளையில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் வந்து கிட்னியில் உள்ள கசடுகளை வந்து சுத்தம் செய்கிறதுக்கு உதவுது. சரி, கறி வெந்துடட்டும். இப்போ நம்ம 2 தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கீரை வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி ஏற்கனவே கறியில் வேக போட்டாச்சு. இன்னொரு துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி 3/4 கைப்பிடி அளவு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். இப்போ கறி வெந்துடுச்சு. வெந்தோடனே கறியில் உள்ள தண்ணியை சூப்பை தண்ணியாக வடித்து வச்சுருக்கேன் ஒரு கிண்ணத்தில், அதுதான் இது. இந்த பக்கம் கறி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொட்டாங்கச்சி போட்டோம் இல்லையா, அதை எடுத்துடலாம். இப்போது கறி நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடுச்சு. அதுக்கு இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம வெங்காயமும் கட் பண்ணியாச்சு. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் எந்த மண் சட்டியில் நம்ம கறி வேக வச்சோமோ அதே மண் சட்டியை வச்சுருக்கேன். வச்சுட்டு அதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுங்க. நான் 3/4 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பை இடித்து வச்சுருக்கேன். சோம்பை 1-2 இடித்து வச்சுருக்கேன். அந்த சோம்பை வந்து அதில் போட்டேன். சோம்பு பொரியட்டும். சோம்பு பொரிஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகாய் அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பட்டை கிராம்பு வாசம் பிடிக்கும், நாங்கள் பட்டை கிராம்பு இல்லாமல் செய்ய மாட்டோம்னு நினச்சிங்கன்னா இதில் தாளிக்கும் போது சோம்போட பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். என் பசங்களுக்கு இந்த ஸ்மெல் பிடிக்காததுனால நான் அதில் சேர்க்குறேன். இப்போது அது பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாயை போட்டு வதக்கிக்கலாம். இந்த சோம்பு மட்டும் போட்டு செய்கிற தலைக்கறியும் ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை ஒரு தக்காளி லைட்டாக சுருள்ற அளவுக்கு அதை வதக்கிக்கலாம். இப்போது இதில் உள்ள சத்துக்களை பற்றி பார்க்கலாம். இது வந்து குழந்தை பிறந்த தாய்மார்களுக்கு இடுப்பு வலி அதிகமாக இருக்கும். அந்த இடுப்பு வலியை சரி செய்கிறதுக்கு இந்த தலைக்கறி ரொம்ப ரொம்ப உதவும். வாரம் ஒரு முறை எல்லாருமே இந்த தலைக்கறி எடுத்துக்கலாம். டாக்டர்ஸ் யார் இந்த மாதிரி கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்கள தவிர்த்து பாக்கி எல்லாருமே தலைக்கறியை வாரம் ஒரு முறை எடுத்துக்கிறது நல்லது. இப்போது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச சோம்பு, ஜீரகம், மிளகு அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்ச பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இருக்கு இல்லையா, அதையெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மசாலா எதுக்குன்னா ரெண்டுத்துக்குமே, மூளைக்கும் கறி குழம்புக்கும் அதை சேர்த்துக்கலாம். நான் மூளையை தனியாக எடுத்து வச்சுருக்கேன்ல, அதில் வந்து இப்போ அடிச்சுட்டு வந்த மசாலாவில் ஒரு 3/4 டீஸ்பூன் அதில் எடுத்து போட்டுக்கோங்க. 3/4 டீஸ்பூன். நான் 1/4 டீஸ்பூன் முதல்ல அரை டீஸ்பூன் போட்டேன், இன்னொரு 1/4 டீஸ்பூன், மொத்தம் 3/4 டீஸ்பூன் வந்து அதில் இந்த மசாலா எடுத்து போட்டுக்கோங்க. பேலன்ஸ் உள்ளதை வந்து நம்ம வந்து குழம்புல சேர்த்துக்கலாம். மூடியில் கொஞ்சம் ஒட்டி இருக்குது, இவ்வளோதான் மசாலா இல்லை, மூடிலையும் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் சேர்த்து குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம அந்த கறியில் கறி தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கறியோட தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். எப்படி கலர் மாறி இருக்குது பாருங்கள். தலைக்கறியில் டேஸ்ட்டே தனி தான். நார்மலாக இருக்கக்கூடிய கறி சாப்பிட்றத விட தலைக்கறி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ரொம்ப சுவையாக இருக்கும். தலைக்கறியில் குழம்பு வச்சு செஞ்சு சாப்பிட்டோம்னா. அந்த எல்லா தண்ணியும் அதில் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாவும் அதில் சேர்த்துடலாம். வாரம் ஒரு முறை தலைக்கறி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா பசங்களுக்கு சளி பிரச்சனையே வராது. இப்போ ஏற்கனவே மசாலா வந்து கொஞ்சம் மூளைக்கு எடுத்து போட்டுட்டோம் இல்லையா, மிச்சம் இருக்க மசாலா அந்த மிக்சி ஜார்லேயே 2.5 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் வெங்காயம்
நான் அரிஞ்சு வச்சுருந்த எல்லா வெங்காயத்தையும் போட்டு வதக்கலை. கொஞ்சம் வெங்காயம் இதில் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்துக்கிட்ட இதில் போட்டுக்கலாம் மசாலா அரைக்கிறதுக்காக. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் அடிச்சிட்டு வந்துடுங்க. இது கடைசியில் அந்த வெங்காயம் எதுக்கு சேர்க்குறதுனா அரோமா நல்லாயிருக்கும். நம்ம வதக்கிறத விட இது மாதிரி ராவாக இருக்கிற வெங்காயத்தில் ஸ்மெல் நல்லாயிருக்கும். அந்த தலைக்கறிக்கு வாசத்தை கூடுதலாக கொடுக்கும். அதனால தான் கொஞ்சம் வெங்காயம் இதில் சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவு மஞ்சள் பொடி, நான் 3/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். இங்கே எல்லாத்தையும் அடித்து அந்த மசாலாவை இந்த ஏற்கனவே நம்ம ஊற்றிருக்கோம் இல்லையா சூப்பு, அந்த சூப்புலேயே சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதக்கி அதில் சூப்பு ஊற்றியாச்சு. கறியோட தலைக்கறி வந்த தண்ணியை அந்த தண்ணியிலே நம்ம இப்போ அடிச்சுட்டு வந்த மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை நல்லா கொதிக்க வைக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ வந்து மூளையை செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த மூளை வந்து கிட்னிக்கு ரொம்ப நல்லது. இதில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் கிட்னியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் கசடுகள் எல்லாத்தையுமே அது வந்து நீக்கிடும். இப்போ வந்து மூளைக்கு ஏற்கனவே அந்த மசாலா கொஞ்சம் சோம்பு ஜீரகம் மிளகு அந்த மசாலாவில் கொஞ்சம் எடுத்து போட்டோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக இந்த மூளைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். மூளை அளவு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், அதனால் அதிகமாக மசாலா போட தேவையில்லை. 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து காரம் அதிகமாக காரத்தை சேர்க்க வேண்டாம், 3/4 டீஸ்பூன் போதும். சேர்த்து இதை நல்லா பெசரி வச்சுக்கலாம். இதுக்கு தனியாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு 20 நம்பர்கிட்ட சின்ன வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு 1/4 மூடி தேங்காயை திருவி இதை தனியாக மிக்சியில் அடிச்சுட்டு எடுத்து வந்துடலாம். இது குழம்புக்கு ஊற்றுறதுக்காக நான் அதை தனியாக அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு, பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் இல்லையா தலைக்கறி, அதை சேர்த்துக்கிட்டுடலாம். அந்த பச்சை ஸ்மெல் போகணும், அதுக்காக தான் நான் கறி தனியாகவும் சூப் தனியாகவும் எடுத்துக்கிட்டேன். இல்லைன்னா அந்த கறியிலலாம் அந்த மசாலாவோட ஸ்மெல் ரா ஸ்மெல் அடிக்கும். அதனால் நல்லா மசாலா கொதித்து மசாலாவோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் அதில் இந்த ஆட்டு தலைக்கறியை சேர்த்துக்குங்க. இது இதயத்தில் வந்து பெருந்தமனி அலர்ஜி தடிப்புங்கிற ஒரு அபாயம் வரும். அந்த அபாயத்தை தடுக்கிறதுக்கு தலைக்கறி உதவும். புற்றுநோய் வர்றதை தடுத்து புற்றுநோய் செல்களெல்லாம் வராமல் தடுத்து நம்மளை பாதுகாக்கும். இப்போ மூளையை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த மசாலாவோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பெசரி வச்சுருக்கேன். இப்போ குழம்பு கொதிச்சிடுச்சு, அந்த தலைக்கறி எல்லாமே சேர்ந்து வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கடைசியில் என்ன பண்ணணும்னா தேங்காய் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் அடித்து வச்சதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு செகண்ட் கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாங்க தேங்காயை. ஏன்னா ஏற்கனவே அந்த கறியில் கொழுப்பு அதிகமாக இருக்கும். தேங்காய் கொதிச்சிச்சின்னா அது அதிகமாக கொதிச்சிச்சின்னா கெட்ட கொழுப்பாக மாறிடும். அதனால் கறி குழம்பு எப்பவும் கோழி குழம்பு கறி குழம்புலாம் வச்சிங்கன்னா கடைசியில் தேங்காயை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இப்போ உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தழை இருந்துச்சுன்னா அதில் தூவிக்கோங்க. கருவேப்பிலை இருந்தாலும் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ மூளை செய்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கு ஒரு 1/2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பை இடித்து வச்சுக்கோங்க. லைட்டாக 1-2மாக இடிச்சுக்கோங்க. இடிச்சுட்டு அந்த சோம்பை போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் நம்ம நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த தலைக்கறி மாதவிடாய் டயத்தில் வரக்கூடிய இடுப்பு வலி பெண்களுக்கு வரும் இல்லையா, அந்த வலியெல்லாம் குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவும். புற்றுநோயை வந்து தடுக்கும். ரொம்ப மாதிரி இரத்த சோகையையும் தடுக்கும். ஏன்னா இதில் சேச்சுரேட்டட் கொழுப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லீன் புரோட்டீன் இருக்கிறதுனால இது இரும்பு சத்தை அதிகரித்து இரத்த சோகையை குறைக்கும், இரத்த சோகை வராமல் தடுக்கும். இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா மூளையை முழுசாக போட்டுறாதீங்க, நல்லா கையால் பிசைஞ்சு விடுங்க.
நல்லா அந்த மசாலா உப்பு எல்லாத்தோடையும் நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டு இந்த வெங்காயம் வதங்கினோடனே அந்த பிசைஞ்சு வச்சுருந்த மூளையை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்குங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆகட்டும். கொஞ்சம் குழ குழன்னு வரும். எப்போ ரொம்ப குழ குழன்னு இல்லாமல் சட்டியில் ஒட்டாமல் வருதோ அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி கழுவி அந்த பாத்திரத்தை கழுவி அதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா வேக விடுங்க. தலைக்கறி மன அழுத்தத்தை தடுக்கும், பக்கவாதத்தை வராமல் தடுக்கும், குழந்தைங்களுக்கு பிறப்பு குறைபாடுகளை தடுக்க உதவுறதுனால கர்ப்பிணி பெண்கள் அதிகம் வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த தலைக்கறி எடுத்துக்கிட்டாங்கன்னா குழந்தைங்களுக்கு பிறப்பில் ஏற்படும் குறைபாடுகளை இது தடுக்குது. கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் இதை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது இந்த அளவுக்கு இதில் நன்மைகள் இருக்குது. இது இப்போ நம்ம மூளை செஞ்சுருக்கோம். செஞ்சோடனே நம்மளோட டிஷ்ஷு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். இப்போது நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வெந்துடுச்சு, கலர் மாறிடுச்சு. சட்டியில் ஒட்டாமல் அப்படியே வருது, சுருண்டு சுருண்டு வருது. இன்னும் கொஞ்சம் சுருள வதக்கிட்டு மேலே கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட மூளை பொரியல் தயாராகிடும். இந்த மூளையும் செஞ்சு சாப்பிடுங்க. இது கிட்னிக்கு நல்லது. இந்த 2 டிஷ்ஷையும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வாரம் ஒரு தடவையாவது உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மூளைக்கறியை செஞ்சு சாப்பிட கொடுத்து பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. இந்த மாதிரி ஒட்டாமல் தனித்தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. அப்போ தான் அது ரெடி ஆகும்.